என் ப்ராஜெக்ட் நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து என் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண மாட்டீங்க. பஸ் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஆனால் இன்னும் பத்தலை. இன்னும் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொன்னதா சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? ஏன் ஃபர்ஸ்ட் மெட்ரோ இல்லைன்னு சொல்றாங்க? மெட்ரோ இல்லைன்னு அவங்க சொல்லல, தள்ளி போடுறாங்க, அவ்வளவுதான். மெட்ரோ இல்லைன்னு சொன்னா சொல்றதுக்கு அவங்க வாய்ப்பு இல்லை. ஓகே, தள்ளி போடுறாங்க, அவ்வளவுதான். என்ன ரீசனா இருக்கும்? ரீசன் என்ன, அவங்களுக்கு இன்னும் மனப்பான்மை வரல. ஓகே, கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மத்திய அரசாங்கத்துக்கு இன்னும் வரல. ஆனா தமிழ்நாடு போராடிட்டே இருக்காங்க இல்லையா, அமைச்சிட்டே இருக்காங்க, அறிக்கை மேல அறிக்கை அமைச்சிட்டு இருக்காங்க, கடிதமா போடுறாங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த தாராளமான ஒரு மனப்பான்மை வரல. இந்த அரசாங்கத்தை இந்த மேல அந்த டக்குனு கொடுக்கணும் செய்யணும்ன்ற எண்ணம் இன்னும் அவங்களுக்கு வரல. இதோட குறைஞ்ச மக்கள் வாழற பகுதியெல்லாம் கொடுத்துட்டாங்க. வெளி மாநிலத்துல ஒரு சில உத்தரப்பிரதேச இருந்ததோ சொல்றாங்க கொடுத்தாங்க. இன்னும் இந்த இடத்துல அவங்க கொடுக்கல. என்ன பண்ணா அந்த மனசு வரும் கொடுத்துட்டு? அவங்க கவர்மெண்ட் வரணுமாமா? அவங்க கவர்மெண்ட் வரணும் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் அது அவங்களோட சொத்து இல்லை, பொது சொத்து. அவங்க கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அவங்க சொல்றாங்க, அவங்க சொத்து அது கவர்மெண்ட் பொது சொத்து. உங்களுக்கு அந்த எண்ணம் ஒன்றும் வரல. அது எண்ணம் ஒரு காலத்துல கொடுத்துருவாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. கொடுக்க வைப்பாங்க. யாரு ப்ளீஸ் எந்த கவர்மெண்ட் தான் அதை கொடுக்க வைப்பாங்க. இப்போ சிம் சார்பு வரலன்னாங்க, சிம் சார்பு வந்துடுச்சு, எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, இன்னும் பூர்த்தி ஆகல. அது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா நமக்கு மெட்ரோ வரும் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும்? என்ன பண்ணா அது இப்போ ரீசன்ட் டேட்டாஸ் ஒன்று கொடுக்கணும், அப்புறம் வந்து வேலிடா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இது ஏன் அவங்க தடுத்தாங்கன்னா, இப்போ பெங்களூர்ல வந்து அவங்க நிறைய கொடுத்துட்டாங்க, ராங் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் அங்க வந்து பிரைஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கு பெங்களூர் மெட்ரோ நம்ம கம்பேர் பண்ண மோஸ்ட்ல. ஓகே, சரி. இப்போ இன்சைட் சென்னைக்குள்ள வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அது எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு? பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இன்சைட் சென்னைக்குள்ள பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ. நம்ம வந்து வெளியூர் போறதுக்கு, நேட்டிவ் பிளேஸ் போறதுக்கு அதுக்கு தான் ப்ரோ கன்வீனியன்டா இல்லை. என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றீங்க? நிறைய எல்லாரும் ஒரே நாள்ல வரதால போக முடியல. நம்ம மேலதான் தப்பு. நம்ம மேலதான். இப்ப பஸ் எல்லாம் அதிகமான நம்பர்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கா, இல்ல பஸ் ஃபெசிலிட்டியே முதல்ல இல்லையா? பஸ் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்றாங்க, ஆனா இன்னும் பத்தல, இன்னும் தேவைப்படுது நமக்கு பஸ் ஃபெசிலிட்டி. இப்போ சென்னையில வந்து ஃபேஸ் 2 மெட்ரோ தெரியுமா உங்களுக்கு? ஆமா, எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? எங்க வருதுன்னு தெரியுமா முதல்ல? தெரியும் ப்ரோ, மாதவரம் டு சிப்காட் ஏரியா இந்த லைன்ல வந்துட்டு இருக்கு. நான் வரும்போது கூட அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஓகே, ஸோ அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ நம்ம இந்த ஃபேஸ் 1 யூஸ் பண்ணுறதே நிறைய பேர் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லோவர்லேருந்து ஹையர் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மோஸ்ட்லி இப்போ ஃபேஸ் 2 வந்துச்சுன்னா இன்னமும் கன்வீனியன்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஓகே, அது இல்லாமல் அது வந்து இப்போ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன நெக்ஸ்ட் வந்து வேற நியூ பார்ட்டிஸ் யாராவது வந்தா கூட அதை வந்து ரிலீஸ் பண்ணும். அதாவது உடனே வந்து அதை கண்டினியூ பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் முடியும். ஆனா நடக்குமா அப்படி? புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் உடனே கை வைப்பாங்களா? யாரா இருந்தாலும் வைக்க மாட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் இருந்தா கூட என் ப்ராஜெக்ட் நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து என் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண மாட்டீங்க. புதுசா உங்க ப்ராஜெக்டை நீங்க இது பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே வேணா நீங்க வேணா என் ப்ராஜெக்டை வந்து க்ளோஸ் பண்ணி மக்கள்கிட்ட நீங்க வேணா நல்ல பேர் வாங்கலாம். அந்த மாதிரி வேணா பண்ணலாம். இப்போ ரீசெண்டா அந்த போரூர் டு வடபழனி மெட்ரோ ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது கூட ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இப்போ வந்து சரி, சென்னையில நம்ம வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட், எல்லாத்தையும் பார்க்கணும், ஆனா நல்லா யூஸ்ஃபுல்லாவே தான் இருக்கு. ஆனா மதுரைக்கும் கோயம்புத்தூரும் டயர் 2 சிட்டிஸ் இருக்குல்ல, நம்ம அதை டெவலப் பண்ணும்போது அங்க மெட்ரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அக்யூசேஷன் வச்சுட்டே இருக்காரு. என்ன ரீசன்? இது வந்து நம்ம ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். சென்னை டு மதுரை, சென்னையில இருக்க மாதிரியே நம்மளுக்கு மதுரையும் மெட்ரோ வரது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இதுக்கு நம்ம சப்போர்ட் இல்லாம சென்ட்ரல்ல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் வரும். சென்ட்ரல்ல இருந்து சப்போர்ட் வந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா பண்ணுவாங்க. அதுதான் நம்ம சிஎம் சாரும் கேட்டுட்டு இருக்காரு. பட் அந்த சைட்ல இருந்து எந்த சப்போர்ட்டும் வராதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஓகே, புதுசா பார்ட்டி சொன்னாலும் சரி, நம்ம டிஎம்கேவா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நெக்ஸ்ட் லெவலுக்கு அது கொண்டு போறது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே சார், இப்போ சென்னையில வந்து இந்த ஃபேஸ் 2 மெட்ரோ ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? மாதாவரம், சோழிங்கநல்லூர், ஓகே, அப்போ கிளாம்பாக்கம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. இன் கேஸ் வந்து கவர்மெண்ட் ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கீம்ஸ் ஹோல்ட் பண்ணிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரப்போசல்ன்றதுனால பார்த்தீங்கன்னா ஃபார் த கஸ்டமர்ஸ், ஃபார் த பேசஞ்சர் நீட்காக கண்டிப்பாக செய்வாங்கன்னு நம்பிக்கை. மாதவரம் டு சரி. ஓகே, வேற மாதவரம் டு அந்த அது வந்து புந்தமல்லி டு வடபழனி அது முடிச்சுட்டாங்க. ஏன் சார் அது ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
ஏதோ சர்டிஃபிகேட் தரதுக்கோசம் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே. எலெக்ஷன் ரீசன் இல்லையா? எலெக்ஷன் ரிசல்ட்டும் ரெண்டாவதாக இருக்கலாம். ஓகே. ஏன்னா அது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒத்து போகாதனால அவங்க ஓப்பன் பண்ணதுக்கு கஷ்டப்படி கட்டணும்.